வெல்கம் டு ரேகா விளாக்ஸ். இந்த வர சண்டே கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க போணுச்சு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வர சண்டே லீவ் கிடச்சிருக்கு. ஸோ வீட்டில் இருக்கார். போன வாரம் சண்டே நமக்கு லீவ் போட்டுட்டு நம்ம அம்மா ஊருக்கு போயிருந்தோம்ல, ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் இருந்து அப்படின்னுங்கிறதுனால இந்த வர சண்டே கொஞ்சம் ஹாப்பியாக தான் போணுச்சு. அவருக்கு டியூட்டி லீவு தானே, சன்விக்கும் ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அசால்ட்டாக 6:30 தான் நான் முடித்தேன். நம்ம வீட்டில் ஏசிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஃபேன் ஓடினாலுமே கொஞ்சம் வேக்காடாக தான் இருக்குது. வாட்டர் பில் ஒரு 100-200 அதிகமாக தான் வரும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் 2 டைம்ஸ் குளிச்சிடுறது. நானும் அப்படியே குளிச்சுட்டு என்னோடய பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாசல் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ரெகுலராக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கோலம் போடுறதில்லை. ஏன்னா நம்ம வீட்லேயும் சன்வி இருக்காங்க, பக்கத்து வீட்டு குட்டி பசங்களாம் இங்கே விளையாடுவாங்க. ஒரு நாள் அந்த கோலத்தில் சறுக்கி கீழே விழுந்ததுனால இப்போ கொஞ்சம் கோலம்லாம் அவாய்ட் பண்ணுறேன். வெள்ளி சேவா மட்டும் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் முழிச்சிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டார். காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டீ வேணா இன்றைக்கி காஃபி போடு அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம காஃபி பவுடர்லாம் பாட்டிலில் வாங்குறதில்ல. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாட்டிலில் வாங்கலாம். நாங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் டீ காஃபி எடுத்துப்போம். அதனால் இந்த மாதிரி சேச்செட் வாங்கினா நமக்கு காற்று போய் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு சேச்செட் எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் அதை த்ரோ பண்ணிடலாம். அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் சேச்செட்டு தான் வாங்குவேன். பாட்டிலில் வாங்கினா அந்த சீக்கிரமே கொஞ்சம் கட்டி போன மாதிரி ஆயிரும். அதனால் சேச்செட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டிஃபன் எதுவும் செய்ய வேண்டாம், உனக்கு எதுவும் வேணும்னா செஞ்சுக்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. எனக்குமே சாப்பிட விருப்பம் இல்லை. சரி இந்த காஃபியோட நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை. இல்லைன்னா மற்ற சண்டே எப்பாவது லீவில் வீட்டில் இருந்தோன்னா இந்த மாதிரி ராகி கூழ் இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த தடவை அதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிப் பண்ணிட்டார். இடையில இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதும் நமக்கு கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லீவுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்கல. இந்த காஃபியோடவே அப்படியே நிறுத்தியாச்சு. வீட்டில் வரிக்கி வாங்கி இருந்தது. அதில் ஆளுக்கு ஒரு வரிக்கியை வச்சு அப்படியே முடிச்சாச்சு பாருங்கள். பேசிக்கிட்டே அப்படியே காஃபியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சன்வியும் முழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மார்னிங் கேர் கொடுத்து குளிக்க வச்சுட்டு அப்படியே பால் ஆற்றி கொடுத்துட்டேன். ஹெல்த் மிக்ஸ் அவங்க வேண்டானாங்க. அதனால் ப்ளைனாக பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. போன வாரம் அம்மா வீட்டிலே ஹெவியாக சாப்பிட்டாச்சு. மீட் எதுவும் வாங்க வேண்டாம், மீன் மட்டும் ஏதாவது ஒரு 1/2 kg வாங்கிக்கலாம் சன்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா போன வாரம் அம்மா வீட்டில் அவங்க எதுவுமே எடுத்துக்கல நான்வெஜ்ஜு. சரி ஒரு 1/2 kg அப்படின்னு சொல்லி மினிமமாக ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது கரூர் மார்க்கெட்டில், நம்ம கரூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவுள்ள வெங்கமேடுன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. இங்கே கடல் மீன், நண்டு இது எல்லாமே நல்லாவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் கிளம்பிட்டோங்க. சரி சன்வியும் இந்த மாதிரி இடத்துலாம் கூட்டிகிட்டு போகிறப்ப நிறைய விஷயங்கள் அவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்விக்காகவே கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் இந்த மீன் வாங்கலாம் அந்த மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தப்ப அப்புறம் நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு நண்டு நம்ம இங்கே அதிகம் வாங்கினதே இல்லை. ஏன்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்மளோட பட்ஜெட்டுக்கெலாம் இது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியே தான் இவ்வளோ நாள் நாங்கள் வாங்கினதே இல்லை. அந்த சைடே நாங்கள் போகவே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் எங்கள் அப்பா வர்றப்போ ஒரு டைம் நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு 1/2 kg. அது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் மீன், சிக்கன் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இந்த டைம் சன்விக்கு நண்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மைண்டு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோன்னு சொல்லி ரேட்டு கேட்டோம். 300 rupees அப்படின்னாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஒரு 1/2 kg வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரான் பார்த்தோம். அதுவுமே ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். வந்ததோடு அவங்க 2 பேருமே அங்கே போய் பெட்ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. ஏன்னா எதி வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. வண்டியில் வரும்போது சன்வி ரொம்பவே டயர்டான மாதிரி ஆகிட்டாங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இருந்தாலும் அந்த எதி வெயில்னால கொஞ்சம் சோர்வான மாதிரி இருந்தாங்க. 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக வந்துட்டேன்.
வீட்டில் வந்து கொஞ்சம் தக்காளி இருந்துச்சு, இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோ வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நண்டு ஒரு 1/2 கேஜி, பிரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ, நண்டு வந்து 1/2 கிலோ வந்து 150 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். நண்டு நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரான் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவுமே சன்வி வந்து சாப்பிடுவாங்க, சரி இந்த டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நண்டு வந்து ஆனால் ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. சன்வி வந்து உடனே ஜாக் ஃப்ரூட் வேணும் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி குழந்தை கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினோம், 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அம்மா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மரம்லாம் இருக்குது, அங்கே போகிறப்ப நம்ம பலாப்பழம் நல்லா ஃப்ரீயாகவே கிடைக்கும், பக்கத்துலேயும் கொடுப்பாங்க விளைஞ்சதுன்னா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவே 50 ரூபாங்கிறாங்க. அப்படியே நம்ம மரத்துலேயே விளையிலனாலும் ஒரு பழமே 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம். இடையில சன்விக்கு ஒரு தோசை வந்து போட்டு கொடுத்தாச்சு, அவங்க அப்பாவும் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தில் உள்ள அந்த தோல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நம்ம இந்த வாரம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதை விட கொஞ்சம் அதிகமாக செலவான மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம டெய்லி நம்ம டைரியில் எழுதுவோம் பார்த்திங்களா அந்த செலவுகள் கணக்கெலாம், அதில் அப்படியே அதையும் நான் போய் எழுதி வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் வந்து பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்ல ஒரு ஃபேன் காற்றுல. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு நம்ம போய் இனி சமையல் வேலையை பார்க்கலாம், நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுட்டு அப்படியே வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எறா தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் வந்து அளவான எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை லவங்கம் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தண்ணி விடும், அந்த தண்ணிலே வந்து பிரான் வந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து பிரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். என்னெல்லாம் சேர்த்துக்கிட்டேன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா இந்த இதை மட்டும் போட்டு அப்படியே அந்த சைடு லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிய விட்டாச்சு. இந்த சைடு வந்து தேங்காய் வந்து நம்ம உடைச்சி திருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சி திருவிட்டேன். தேங்காய் கூட வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அரைச்சி நல்லா வந்து அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சதை அது கூட விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு கொதிக்க விட்டுடலாம். சூப்பரான பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நண்டு குழம்பு பண்ணுறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், தேங்காய் துருவல் கருவேப்பிலை இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு பாத்திரத்தை அதில் வச்சுட்டு அளவான எண்ணெய் வந்து அதில் விட்டுக்கலாம். இதுக்குமே வந்து பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை அன்னச்சி பூ இதெல்லாமே வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா அப்படியே பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருந்தேன், அதையும் அது கூட சேர்த்து ரெண்டையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கிறோம், நம்ம வந்து புளி வந்து இதுக்கு கம்மியாக சேர்த்தா போதும், அதனால் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நண்டை வந்து அது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். நண்டு வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். அந்த கேப்பில் வதங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அது கூட வந்து முக்கியமானது வந்து பூண்டு சேர்த்துக்கணும், ஒரு 10 பல் பூண்டு அப்படியே அது கூட சேர்த்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடாது இந்த தேங்காய் பூண்டு மிளகு இந்த அரைச்சதை வந்து அது கூட சேர்த்தா தான் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா வரும்.
அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரம் வந்து அளவாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா மிளகு வந்து நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால். பாருங்கள், நண்டு வந்து குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்து பாருங்களேன், நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. நல்லா வந்து நண்டு வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நண்டு வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து அதை கொதிய விட்டுக்கலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனம் இது எல்லாமே போயிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக புளிக்கரைசல், ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சமாக புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய், பூண்டு, மிளகு அரைச்சதெல்லாம் அந்த குழம்போடு விட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு குழம்புக்கு சேர்த்துக்கணும். நமக்கு உப்பு மட்டும் இடையில செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமைச்சு அது எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்து வச்சுட்டு இருந்த பாத்திரம்லாம் அப்படியே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே கையோட கழுவி வச்சுட்டு, சண்டே நான் பெருசாக வேலைகள் எதுவும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து முதல் நாளே வீடெலாம் மாப்பிங் போட்டிருந்தேன். ஹேண்ட் வாஷ், மிஷின் வாஷ்லாம் ஆல்ரெடி போட்டிருந்ததுனால இன்றைக்கி எதுவும் பெருசாக எதுவும் வேலைகள் இல்லை. வீடு அப்படியே பெருக்கிட்டு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு 3 பேருமே சேர்ந்து அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு 3 பேருமே ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்படியே முழிச்சாச்சு. முழிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் மறுபடியும் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு நானும் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். சன்விக்கும் அப்படியே உடம்புலாம் கழுவி விட்டாச்சு, ஹேர் வாஷ் பண்ணி விட்டாச்சு. அவருமே அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ட பிளேட்டு இதெல்லாமே இருந்துச்சுங்க, அதெல்லாம் அப்படியே கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நானும் அப்படியே கழுவி வச்சுட்டேன். நம்ம இன்றைக்கி ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் பட்ஜெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதை விட ஒரு 150 எக்ஸ்ட்ராவே செலவாயிருச்சு. டோட்டலாக இன்றைக்கி 300 ருபீஸ் செலவாயிருச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அவுட்டிங்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம போனோன்னா நம்ம கையும் காலும் சும்மா இருக்காது, அதை பார்த்தா வாங்கணும்னு தோணும். ஏதாவது ஒரு 100 ரூபானாலும் கண்டிப்பாக செலவாகும். ஸோ இன்றைக்கி அவுட்டிங்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம், வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சன்வியோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு 3 பேருமே அப்படியே வந்து கீழே வந்துட்டோம். அப்படியே நம்ம தெருவில் சன்வியையும் சைக்கிள் அப்படியே ஓட்ட வச்சுட்டு நம்மளும் ஒரு லாங் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பியாச்சு. சண்டேங்கிறதுனால ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. சன்வி வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்கள அப்படியே சைக்கிள் ஓரமாக ஓட்ட விட்டுட்டு நாங்களும் அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒரு சூப்பரான ஒரு டைமிங்காக இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு ரவுண்டே அப்படியே போயிட்டு வந்துட்டோன்னு வச்சு பார்த்துக்கோங்களேன். இதே மாதிரி தான் நம்ம கையை விட்டு அதிகமான செலவுகள் மீறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் அவுட்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு அழகான ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற மாதிரி தாங்க போணுச்சு. நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய செலவுகள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம கையில் அழகான நேரம் இருந்தாலே போதும். அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக நம்மளோட நேரத்தை வந்து செலவிட வேண்டியதான். ரொம்பவே ஜாலியாக சூப்பராக இந்த வார சண்டே வந்து ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக போணுச்சு. உங்களுக்கெலாம் எப்படி போணுச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே அடுத்த ஒரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய vlog வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு பிடிக்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்தா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.